நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஜூலை 3. புனித தோமா. கலிலேய நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் மீனவ பெற்றோருக்கு பிறந்தார் புனித தோமா. 12 திருத்தூதர்களுள் ஒருவரான இவர் ஆண்டவரை சந்திக்கும் முன் தச்சராகவும் கப்பல் கட்டுகிறவராகவும் தன் பணிகளை செய்தார். எதனையும் முழுமையாக அறிந்து நம்புகிற மனப்பான்மையை கொண்ட தோமா உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்ட பிறகே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிவித்து நம்பிக்கையினை அறிக்கையிட்டார். ஆண்டவரின் நற்செய்தியை முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வந்த இவர் தன் முதல் நற்செய்தி அறிவிப்பினை தட்சசீலம் பகுதியில் அறிவித்து மக்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். செகோட்டிரா தீவிற்கு சென்று சில காலம் மறைபணியாற்றிய தோமையார் கிபி 52ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் நாள் சேர நாட்டின் மலபார் பகுதியை வந்தடைந்து இறை பணியினை மேற்கொண்டார். மலபார் பகுதியில் பள்ளூர், முசிறிஸ், பரூர், கோட்டமங்கலம், காயல், நிர்ணம் மற்றும் கொல்லம் போன்ற இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து 2 ஆயர்களையும் குருக்களையும் நியமனம் செய்தார். கிபி 65ஆம் ஆண்டு கொரமண்டல் என்றழைக்கப்பட்ட சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு வருகை தந்து இறை பணிகளை செய்த தோமையார் கிபி 72ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் நாள் அன்று பெரியமலை என்றழைக்கப்பட்ட இன்றைய தோமையார் மலையில் கொலை செய்யப்பட்டு இறைப்பதம் சேர்ந்தார். கொலை செய்யப்பட்ட புனித தோமாவின் உடலானது அன்றைய மயிலாப்பூர் அரசன் மகாதேவன் அனுமதி பெற்று தற்போது சாந்தோம் பேராலயம் அமைந்திருக்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எதனையும் ஆய்ந்தறிந்து தெளிவான பார்வையோடு அணுக உறுதியேற்போம். நேர்காணல். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட்சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலேயே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம்.
வணக்கம் ஃபாதர். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாலர் சபை பற்றி நீங்க லாஸ்ட் டைம் குழந்தைகளுடைய அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை பற்றி விளக்கி போனீங்க ஃபாதர். இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இந்த பாலர் சபையினுடைய ஒரு இயக்கம் எப்படி இருக்குது? ஏன்னா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சிறு குழு கூட ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு, அது மாதிரி அது ஏதாவது இருக்கும். இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது அல்லது இந்த இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிறு பகிர்வுகள் ஃபாதர். இந்த குழந்தைகளை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு குதூகலமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம வயசு மறந்துடுது, நம்ம நிறைய மறந்துடுது, நம்முடைய உடல் சோர்வு வசதி எல்லாம் மறந்துடுது. 2 குட்டி பிள்ளைகள் எனக்கு தெரியும், இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இந்த நடந்தது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதிரா, அவிஷா, அவங்களுக்கு அப்ப 6 வயசு இருக்கும் பெரிய பாப்பாவுக்கு, குட்டி பிள்ளைக்கு 4 வயசு இருக்கும். அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டு, ஃபாதர் we have got gift for you அப்படின்னு சொல்லிட்டு. கிஃப்ட் எனக்கா? தாத்தா பாட்டிங்களுக்கு அப்படின்னா, நான் ஒரு இல்லத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோர் இல்லம். நான் முதியோர் இல்லம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுல, ஆரோக்கிய அன்னை பெற்றோர் இல்லம். இந்த சமூகத்துல கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பிள்ளைகள் இல்லாத பெற்றோர், ஏழையா இருக்கிற பெற்றோர்கள், அவங்கள வைத்து முழுவதும் இலவசமாக அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால அந்த பொருசன் சொல்லிச்சுங்க, தாத்தா பாட்டிங்களுக்கு அப்படியா, என்னம்மா, என்ன எப்படி, என்ன சோர்ஸ் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பர்ஸ் கொடுத்தாங்க, பெரிய பர்ஸ். அது 1.5 கிலோ இருந்திருக்கும். எல்லாம் நிறைய காயின்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சு, அதில் பார்த்தா ஏறக்குறைய 1800 சில்லறை, 1800 ரூபாய் வரைகிறது. பாராட்டக்கூடியது ஃபாதர். இந்த வயசுல அந்த குழந்தைங்க அவ்வளவு தூரம் சேமிச்சு கொடுக்கறதெல்லாம் அவ்வளோ அப்படின்னா, நிச்சயமா அது ஒரு நாள்ல நடந்தது இல்ல, ஒரு வாரத்தால நடந்தது இல்ல, நிச்சயமா ஒரு மாதத்திலயும் நடந்தது இல்ல, பல மாத அனுபவம். அப்படின்னா எனக்கு என்னை தொட்டதுன்னா, அந்த பல மாதங்களாக அந்த பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்கறாங்களோ, எல்லாம் கிஃப்ட் கொடுக்கறாங்களோ, அதை தான் செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லாம அதை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைத்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்ல. அதுதான் பாலர் சபையினுடைய 3வது இலக்கு. 1, ஜெபிக்கணும், ஜெப திருத்தூது பணி செய்யணும். 2வது, இறைவார்த்தையின் மத்தியில் ஆர்வம் இருக்கணும், இறைவார்த்தையை வாசிக்கணும், இறை வார்த்தையின் மூலமாக கடவுள் சொல்ல வரத அவங்க உள்வாங்கணும். அது நிச்சயமா அடுத்தவங்கிட்ட தான் கொண்டு போய் நிற்கும். அதற்காக தன்னை சுத்தி இருக்கிற கஷ்டப்படுகின்ற, துயரப்படுகின்ற சக உறவுகளுக்கு உதவி செய்ய அவர்களை பயிற்றுவிப்பதுதான் இந்த தூதுரை பணியாற்றும் பாலகர் சபையினுடைய 3 முக்கியமான இலக்குகள். மிக்க நன்றி ஃபாதர். அந்த 3 இலக்குகளை விட அவருடைய செயல் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு 6 வயது 4 வயது, ஆக்சுவலா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்க, அந்த கைவிடப்பட்ட பெற்றோர்கள் கூட யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றி சேர்த்து வைத்து, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் காரியம் கிடையாது, பல மாதங்களுடைய அவர்களுக்கு கிடைத்த 1 ரூபாய் 2 ரூபாய்கள் எல்லாம் சேர்த்து அவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பாராட்டணும். அதிலும் குறிப்பா அவங்க பெற்றோர்களையும் நம்ம பாராட்டணும். சோ இந்த நல்ல அனுபவத்திற்காக மிக்க நன்றி ஃபாதர். நான் இன்னும் ஒன்றையும் கூட இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சிறு பிள்ளைகளை மையப்படுத்தி இதா இருக்கிறதுனால, இந்த பெற்றோர் இல்லத்தில் பணியாற்றுகிறதுனால, அருகாமையில் இருக்கின்ற அருள் சகோதரிகள், இப்ப கிறிஸ்துமஸ் சீசன் அல்லது பிற மத சகோதரர்கள் பள்ளிக்கூடங்களில் தீபாவளி, பொங்கல், அந்த தருணங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகள் உற்சாகப்படுத்துறாங்க. இப்ப நான் பணியாற்றுகின்ற பகுதியில பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எஃப்எஸ்எம் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அகஸ்டினியன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இது மாதிரி முதியோர் இல்லங்கள் எங்களுக்கு மட்டுமே கிடையாது, அங்க பிற மத சகோதரர்கள் நடத்துகின்ற முதியோர் இல்லங்கள் இருக்கு, மனநிலையினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வாழ்கின்ற இல்லங்கள் இருக்கு. அந்த இல்லங்களுக்கெல்லாம் சேர்த்து இவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகள் கொடுக்கிற பொருட்கள் ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ஒரு முறை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதும் தேவையான சோப்பு, பேஸ்ட், பிரஷ், இது அவ்வளோ பொருட்கள். அப்படின்னா அந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்துல அப்படி ஒரு தாகம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதனால
கல்வி நிறுவனங்கள் நடத்துகின்ற அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தார்மீக கடமையும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பாலர் சபையை கட்டியெழுப்ப வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த தூதுரை பணியாற்றுகின்ற பயிற்சியை கொடுக்க வேண்டும், அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அது அவர்கள் அருள் வாழ்வில் வளரவும், பிரசனேகத்தில் வளரவும், நற்செய்தியை பணியாற்றுகின்ற இந்த காரியங்களில் தங்களை இணைத்துக் கொள்ளவும் மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அதனால ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் இதை நம்ம ஒருபோதும் தவற விடவே கூடாது. தேங்க்யூ ஃபாதர். இது போன்ற நல்ல அனுபவங்கள் நான் பள்ளிகளிலே பணியாற்றும் பொழுது செய்ததை இப்பொழுது நானும் நினைத்து மகிழ்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த அருகில் இருக்கிற அன்னை தெரேசா அவர்களுடைய அந்த ஊனமுற்ற குழந்தைகள், அது இல்லாம முதியோர் இல்லங்கள்ல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம், ஸ்பெஷலா நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் டைம் போய் சந்திப்போம். எங்க ஃபீஸ்ட் செயின்ட் அண்ட் ஃபீஸ்ட் செலிப்ரேஷன்னா பிள்ளைகளிடமிருந்து எந்த விதமான பொருட்களும் வாங்குவது கிடையாது. அந்த பிள்ளைகளை அந்த இடத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் யார் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் பார்வையிட்டாலே போதும். பழக்கமாக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து அவர்கள் ஒரு சில உதவிகளை நாங்கள் செய்த அனுபவங்களை நினைக்கும் பொழுது எனக்கும் மிக சந்தோஷமாக இருக்கிறது ஃபாதர். தேங்க்யூ. இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு இணைந்து திருத்தூது பாலர் சபையினுடைய இயக்கமும் அதனுடைய இலக்கும் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பல செய்திகளை நமக்கு பகிர இருக்கிறார். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.